வெற்றி களிப்பில் வந்திருக்கும் இந்த முருகனை நீ எக்காரணம் கொண்டும் உதறி தள்ளி விடாதே. என் பிள்ளையே, நான் உனக்கு ஒரு சத்திய வாக்கை இப்பொழுது கொடுக்கின்றேன். நீ கேட்கும் வரை இங்கேயே தான் உனக்காக உன்னப்பன் முருகன் காத்து கொண்டு இருக்கப் போகிறேன். ஏனென்றால் நீ கேட்டது கிடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது அல்லவா? நான் உன் கையிலே தருவதற்காக நான் உனக்கான பொக்கிஷத்தை உன் கையில் வைத்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நீ என்னை விட்டு விட்டு எங்கே சென்று கொண்டு இருக்கின்றாய்? உன் வாழ்க்கையின் நிழலாக நான் உன்னோடு பயணித்து கொண்டு இருக்கும்போது யாரை பற்றியும் எதை பற்றியும் நீ கண்கலங்க வேண்டாம். ஆடுவோர் ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு போகட்டும். உனக்கு முன்னால் சென்று கொண்டு இருப்பது சர்வ சாதாரணமானவனாயென உன்னை என் முருகன் உன் வாழ்க்கை நிழலாக நான் வந்து இருக்கும்போது, உன் ஒளியின் வடிவமாக நான் இருந்து கொண்டு இருக்கும்போது, உன் எதிர்காலத்தை இங்கு பிரகாசமாகும் முழு நிலவை போலம்தான் மாற்றுவதற்கு வந்திருக்கின்றேன். நீ யாரை தேடிக்கொண்டிருந்தாயோ, நீ யாரை சந்தித்தால் சந்தோஷப்படுவாயோ, அவரை உன்னை வந்து சந்திக்கும் தருணத்தை இந்த அப்பன் முருகன் நான் உனக்காக வந்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் எந்த ஒன்றிற்காகவும் இனி அழ வேண்டிய அவசியமே கிடையாது. மனதினிலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இனி காரணத்தை தேடிக்கொண்டு இருக்கவே வேண்டாம். தீர்வை நோக்கி பயணிக்கின்ற வேலை வந்துவிட்டது. உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்து கொண்டிருந்தாலும் அந்த அத்தனை கவலையை முறியடித்து விட்டு உன் வாழ்க்கை நிழலாக, உன் வாழ்க்கை நிஜமாக நான் தர காத்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு வெற்றியை தருவதற்கு வந்து இருக்கும்போது, உன் வெற்றியை பரிசளிக்க நான் காத்து கொண்டு இருக்கும்போது யாரும் இல்லை என்றெல்லாம் நீ யோசிக்கவே வேண்டாம். உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்தி உன் வாழ்க்கையை நிஜமாக்குவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். நாளை செய்யலாம் என்று உன் காரியத்தை நீ தள்ளிக்கொண்டே போகாது. நான் தான் உன்னப்பன் முருகன்தான் உனக்கான உத்தரவை கொடுத்து கொண்டு இருக்கின்றேனே. அதன் பிறகும் எதற்காக இன்று இருக்கும் வேகத்தையும் விவேகத்தையும் நீ மறுத்தும் கொண்டு இருக்கின்றாய்? நிச்சயம் உன் வாழ்க்கையில் விழுந்தவர்களை நான் தூக்கிவிட யாருமில்லை என்று எண்ணிக்கொண்டு இருக்கும் வேளையிலே உன்னப்பன் முருகன் நான் உனக்காக வந்து இருக்கும்போது உன் மாற்றத்தை கண்டு பலரும் வியக்கும் வண்ணம் தான் வரப்போகிறது. சந்திப்பவர்களே விலகிவிட்டு செல்கிறார்களே என்று நீ வருத்தப்பட்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. உன் தடைகளை தட்டி கழித்து உன் பிரச்சனைகளில் இருந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார். இப்பொழுது இந்த ஐயன் முருகன் தந்த மன வலிமையால் அதை தகர்த்தெறிவது என்று முடிவு செய்து விட்டாய். அதை தவிட பொடியாக்குவது என்று உறுதி செய்து விட்டாய். உன் புத்திசாலித்தனத்தை உன் கையில் கொடுத்திருக்கும் போது நீ எதற்காகவும் அளவக வேண்டாம். என் தங்கமே, தன்னை அடக்கி பழகி கொண்டவர் தானே எதற்குமே சிக்கப் போவது இல்லை. அத்தகைய தகுதி உள்ளவனைத்தானே நன்றாக வாழ தகுதி உள்ளவன். அப்படித்தான் உனக்கான விஷயத்தின் நேரத்தையும் நான் உன்னப்பன் முருகன் இங்கு முடிவு செய்திருக்கின்றேன். எல்லா மனிதர்களும் எல்லா நிலையிலும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நம்மை போல் பிறரையும் அங்கு திருப்திப்படுத்த வேண்டும் என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். பிறரிடம் போய் நீ நான் நல்லவர்தான் என்று சொல்லிக் கொள்ளவும் வேண்டாம். என் பிள்ளையை அவர்கள் நம்பினாலும் நம்ப மறுத்தாலும் உனக்கான வேலையை செய்ய போவது நீயாகத்தான் இருக்கப் போகிறாய். உனக்கான முடிவை எடுக்கப் போவது இங்கு நீயாகத்தான் இருக்கப் போகிறாய். அதன் பிறகும் எதற்காக நீ சற்று நிலை தடுமாறிக் கொண்டிருக்கின்றாய்? உன் வாழ்க்கையை பிறரோடு ஒப்பிட்டு நீ உன் வாழ்க்கையின் தன்மையை இழந்து விடாதே என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். வருவது எதுவாயினும் இருந்துவிட்டு போகட்டும். உன் வாழ்க்கைக்கான நலனை உன் கருத்தில் கொண்டு நீ கேட்ட வெற்றியோடும் நீ கேட்ட மாற்றத்தோடும் நான் தரத்தானே காத்து கொண்டு இருக்கின்றேன். செல்லும் பாதையில் வரும் தடைகள் வழியை மறப்பவை அல்ல. அவைகள்தான் உன்னை வெற்றி பாதைக்கு இங்கு அழைத்துச் செல்ல போகிறது. அவைகள்தான் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றாய் என்று வழிகாட்டியாக வந்து சேரப்போகிறது.
நம்பிக்கையோடு காத்திருந்த தருணத்திற்கு உனக்கு வழி சொல்லவே நான் வந்திருக்கின்றேன். வருவது எல்லாம் வந்தை விட்டு போகட்டும். இனி எதிர்நோக்கின்ற அத்துணை காரியத்திற்கும் எல்லா நேரத்திலும் நல்ல சூழ்நிலையை உருவாக்கி உனக்கு நான் சந்தோஷத்தின் பயணத்தை தருவதற்கு வந்திருக்கும் போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மனதிற்குள் இங்கு பதற்றமே அடைய வேண்டாம். காலம் தன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கின்றது. அதனால் தான் சொல்கிறேன், காலம் முடிந்து விட்டது என்று நீ சொல்ல வேண்டாம் என்று. காலம் முடிந்தாலும் உனக்கான உண்மையின் தன்மையை நான் தர காத்திருக்கும் போது என் தங்கமே, நேர்மையான பதிலை மட்டுமே நீ வைத்து கொண்டு இருக்கும் போது, நேர்மைக்கு உட்பட்டு தான் உன் செயல்களை செய்து கொண்டு இருக்கும் போது, நேற்றைய தோல்வியை நினைத்து எல்லாம் நீ வருந்தி கொண்டு இருக்காதே. உனக்கான வெற்றியை நான் தர காத்திருக்கும் போது நீ இதற்காகவும் இங்கு அழுது கொண்டிருக்காதே. உன் வாழ்க்கையை முழுக்க போராட வேண்டியதிருக்கின்றது. சின்ன சின்ன சந்தோஷத்தை அடைவதற்கு கூட எனக்கு எவ்வளவு பெரிய போராட்டம் கையில் எடுக்க வேண்டியதிருக்கிறது என்று நினைத்து உன் மனம் வருந்தி கொண்டு இருக்காது. உன் போராட்டம் இங்கு வெற்றி பெறும் தருணத்தில் தான் இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. நான் உனக்கான தருணத்தை தர காத்திருக்கும் போது நீ எதிர்நோக்கிய விஷயத்தில் உனக்கானவர் உன்னை வந்து தான் சேரப்போகிறார். பொறுமையாக இருந்தால் முன்னேற்ற பாதைக்கு என்னப்ப முருகன் என்னை அழைத்துச் செல்வான் என்று நீ தெளிவாக இருக்கும்போது உன் நம்பிக்கை வீணாகும்படி நான் இங்கு எதுவுமே செய்யப் போவதில்லை. என் தங்க பிள்ளையே, நேரம் சரியில்லை என்று உன்னை முடக்கிவிட்டவர்கள் நினைத்தும் உன்னை திசை திருப்பியவர்களை நினைத்தும் நீ வருத்தம் கொள்ளவே வேண்டாம். திசை திரும்பாத அம்புதான் ஆற்றல் கொண்டது. அதுதான் இலக்கையும் அதுதான் வெற்றியும் அடையப் போவதற்கு சரியானதாக இருக்கும். அப்படித்தான் உன் மனதை யாரும் குழப்பமடைய செய்தாலும், உன் பிரச்சனையை இங்கு விஸ்வரூபம் எடுக்கச் செய்தாலும், அதையெல்லாம் நீ ஊரம் கட்டிவிட்டு உனக்கான வெற்றியில் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் தெளிவாக இருந்து கொண்டு உனக்கான நலனை மட்டுமே கருத்தில் எடுத்துக்கொள். வருவது வந்து விட்டு போகட்டும். உன் வாழ்க்கையின் மாற்றத்தை தருவது இந்த அப்பன் முருகனாக இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் அதிகமாக இங்கு யோசிக்கவே வேண்டாம். உன் மனதின் பாரத்தை தான் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாயே. உனக்கான சூழ்நிலைக்கு ஏற்ப உனக்கான வாழ்க்கையை சரி செய்ய இந்த முருகன் நான் காத்து கொண்டு இருக்கும்போது இதை நோக்கியும் உன் பயணம் இங்கு உன்னை குழப்பம் அடையவே வேண்டாம். உன் குழப்பத்திற்கு தெளிவான முடிவை காட்டி உன்னை விட்டு பிரிந்து போனவரையும் உன்னை விட்டு விலகியவரையும் உனக்காக நான் அனுப்பியவரையும் இப்பொழுது அடையாளம் காட்டத்தான் போகிறேன். நல்லவர்கள் உன்னை தேடி வரும் காலம் வந்து விட்டது. நம்பிக்கையோடு இருந்தாய். வெற்றி உனக்காகத்தான் வரும். யாம் இருக்க பயமே.